வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி மக்கண்டி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரை கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்துக்கலாம். இதோட வெது வெதுன்னு இருக்க பாலை அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட இன்னும் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை இந்த நெய்யிலையே நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி பொங்கி வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 கப் பால் நம்ம ரவையோடு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடிகனமான பாத்திரத்தில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யிலே கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யிலே இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்க ரவை பால் கலவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா கெட்டியாகி வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம உதுத்து விட்டு இதில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நெய் நாட்டு சர்க்கரை பால்லாம் சேர்த்து கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோட 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மக்கண்டி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.